Hello friends, welcome to my channel. So இன்னைக்கு சேனலோட ஸ்பெஷல் என்ன அப்படினாக்கா இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இல்லையா. So அது ரிலேட்டடா வீடியோ போடலாம் அப்படின்றதா இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. So அது மட்டும் இல்லாம சில இன்ட்ரஸ்டிங் விஷயமும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல. So தொடர்ந்து பாருங்க. என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. So இன்னைக்கு வந்து வீட்ல பெருசா வந்து கிளீனிங் ஒர்க் அதுக்கப்புறமா வந்து பூஜை இது ரெண்டு தான் வந்து மெயினா இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போற விஷயம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்க இருக்கிறது கார்பெட் ஃப்ளோர் தானே. ஸோ அதனால நாங்க வேக்யூம் கிளீனர் போட்டு தான் நாங்க கிளீன் பண்ணணும். அந்த வேக்யூம் கிளீனர் நீங்க பாருங்க. ஸோ இதுதான் வேக்யூம் கிளீனரு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் ஃப்ளோர் எல்லாம் கிளீன் பண்ணுவோம். இதோட காஸ்ட் வந்து 35 pounds டெஸ்கோல நான் வாங்கினது. ஸோ இந்த வேக்யூம் கிளீனர் வந்து இங்கே வந்தப்போ வாங்கினது தான், அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றவே இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த மாடல் தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து ஹேண்டில் வச்சு ஹேண்ட் வேக்யூம் கிளீனர் அதுக்கப்புறம் வந்து கையிலேயே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே யூகேல. ஸோ அதனால இதை உங்களுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன். அப்புறம் இதை ஆன் பண்ணாலே என்னோட கிட் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். அந்த சவுண்ட் கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவான். அவனுக்கு இந்த மிஷின்ஸ் அப்புறம் இந்த வெஹிக்கல்ஸ் இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய கிரேஸு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதுக்கு நான் வந்து உப்மா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் டைப் ஆஃப் வீடியோஸ்லாம் எடுக்கிறப்போ என்னவோ தெரியல, நான் ரவா ரிலேட்டடாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கும் வந்து கொஞ்சமா ரவா உப்மா மாதிரி பண்ணிட்டு, பிகாஸ் தோசை மாவு தீர்ந்துருச்சு அதனால ரவா உப்மா பண்ணிட்டு. ஸோ பேகிள் வாங்கியிருக்கோம் நாங்கள். இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல நம்ம ஊர்லலாம். ஸோ இங்கே வந்து இது அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு டோனட் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சைஸ் வடை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணி பேனில் வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணி நம்ம சீஸ் ஸ்ப்ரெட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்கள் ஊர்லேயும் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கே நான் வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ உப்மா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேகிள் வந்து நான் பேனில் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே கூட சாப்பிடுவாங்க சில பேர், பட் ஆனால் டைரெக்டாக சாப்பிட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பல்லுலாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு பேனில் அப்படி ஹாஃபாக கட் பண்ணி நடுவில் கட் பண்ணி பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேக்யூம் போட்டதில் ஃப்ளோர்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பட் சில ஸ்டெயின்ஸ் அங்கங்கே இருக்குல்ல, அது வந்து கார்பெட்டில் வந்து வேக்யூம் பண்ணால் போகாது. அதுக்கு தனி மிஷின் இருக்குது, அதை வாங்கி தான் நம்ம வந்து அந்த ஸ்டெயின் எல்லாம் போக வைக்கணும். அது வந்து ஸ்டீம் ஹீட் பண்ணி ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அந்த மிஷின் வாங்கினா தான் இந்த ஸ்டெயின் எல்லாம் போகும். மற்றபடி வந்துட்டு மீதி இருக்கிற டஸ்டெல்லாம் வந்து அந்த வேக்யூம் சக் பண்ணிடுச்சு. What is that, Chottu? Yummy. Do you like it? Yeah. Yeah? Okay. What is this? Socks. What color is the socks? White. Look at the white. It's black. It's actually grey. Gray. Correct. It's grey. Good job. It's you. Socks. Gray. Grey. Good job. What is this? Shoe.
Shoe. What color is the shoe? Blue. Good job. சும்மா ஒரு வெளியே வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் வெதர் வந்து இங்கே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சம் பிரைட்டாக தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ப்ளஸ் வந்து கிட்டோட சைக்கிள் இருக்கு. இப்போதான் வந்து கொஞ்சம் சைக்கிள் அவனை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால அந்த சைக்கிளும் எடுத்துட்டு கீழே சும்மா ஒரு வாக் மாதிரி போகிறோம். அப்படி போகிற டைமில் இந்த ஆட்டம் லீவ்ஸ் எல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீட்டுக்கு வெளியே என்ட்ரன்ஸில் நான் நின்றுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இது அப்படியே காத்தடிச்சு மழை பெஞ்சு அப்படியே லீவ்ஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நீட்டு மேலே இந்த லீவ்ஸோட கலர் எல்லாமும் மாறிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வந்து எல்லோ, கொஞ்சம் வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீனு, அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் கலந்து இருக்குது. லீவ்ஸ் வந்து இது கொஞ்சம் நல்லா டென்ஸாக தான் இருந்தது இந்த ட்ரீ ஆக்சுவலாக. பட் நிறைய லீவ்ஸ் வந்து கீழே வந்து கொட்டிடுச்சு இப்படி. இதுதான் வந்து ஆட்டம் ஃபால் அப்படின்ட்டு சொல்லுவோம். கரெக்டாக இந்த டைம் வர வர கோல்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி லீவ்ஸும் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த லீஃப் நல்லா பெருசா இருக்கு பாருங்க. நம்ம பிக்சர்ல எல்லாம் வரைவோம்ல லீஃப், அதே ஷேப்லயே இருக்கு. இவனுக்கு வந்து லீவ்ஸ் ரொம்ப பிடிக்கும். What color is the leaf? What color is the leaf? It is orange. Correct. I see flower. Flower. Okay. ரெட் அண்ட் yellowish-ஆ நல்லா இருக்கு. ஸோ ஃபுல்லி yellow-ஆ இருக்கிறதும் இந்த மாதிரி கலராக இருக்கிறதும் தான் ஆட்டம் டைமில் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். நீங்கள் எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்க, லீவ்ஸ் எவ்வளோ விழுந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இங்கேருந்து வியூ பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் ஆக்சுவலி. छोटे कड़कानो डो Hey.
வந்து ஸ்பெஷல் பாயாசம் தான், அதுதான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு சரஸ்வதி பூஜை இல்லையா, ஸோ எனக்கு வந்து என்னோட சைல்ட்ஹுட் டைம் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ நான் இருந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து சின்ன வயசில் கொலு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இல்லை, அதனால பாவாடை சட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்காக போய் பாடிட்டுலாம் நான் வருவேன் சின்ன வயசில். அந்த மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போகிறேன். அந்த பாட்டு வந்து அதில் ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னாக்கா ப்ளீஸ் இக்னோர். எனக்கு நான் என்ன எனக்கு தெரிஞ்சதோ அதை நான் பண்ணுறேன், பாடுறேன். ஓகே. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் எங்கள் உள்ள கோவினிலே உறைந்து நிற்பாள். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் எங்கள் உள்ள கோவினிலே உறைந்து நிற்பாள். கள்ளமெல்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே. வாணி சரஸ்வதி பாரதி மாதவி வாகதீஸ்வரி மாலினி, காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் தேவினி. நான் முகநாயகி மோகன ரூபினி வான்மழை போற்றும் தேவினி. வானவர் கமுதே தேன்மழை சிந்தும் கான மனோகரி கலைவாணி. அருள்வாய் நீ, இசை தருவாய் நீ, இங்கு வருவாய் நீ, லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். சாமிக்கு பாயாசம் வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பனானா, அப்புறம் வந்து புக்ஸு, சிசர்ஸ், நம்ம யூஸ் பண்ண எல்லா விஷயமும் நம்ம இன்றைக்கி வைப்போம் இல்லைங்களா. ஸோ பர்ஸு எல்லாமே, வண்டிக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டோம் சரஸ்வதி பூஜை. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லோரும் ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த பூஜையில் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.